ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு துக்ராக்கே மேரே பியார் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த இதில் வந்துட்டு இப்போ நம்ம ரீசெண்டாக 20 வரைக்கும் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 21 to 24 எபிசோட் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த 21 to 24 வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் உள்ள அடக்கமா இருக்குது. அண்ட் குல்தீப் குமார் நம்ம ஷான்விகா சௌஹான் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ சொன்ன கணக்குப்படி அவங்க பாலிடிக்ஸ்ல என்டர் ஆயிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நிறைய பேச போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஒரு கிட்னாப் வேற நடந்திருக்குது. அண்ட் அதுவும் வேற விதமா போய் ஒரு ஹைஜாக் வேற நடந்திருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அது என்னடா சொல்ற சம்பந்தமே எல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பத்தி ஃபுல்லா பேச போறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் 20 அவுட் ஆஃப் எபிசோட்ல வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, குல்தீப் குமார் வந்துட்டு ஷான்விகா கிட்ட சொல்லியிருந்தாரு, நீ வந்துட்டு பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகணும், குன்வர் வந்துட்டு சப்போர்ட் உனக்கு கண்டிப்பா வேணும். ஸோ குன்வர் சப்போர்ட்டோட நீ வந்துட்டு என்டர் ஆகணும். குன்வர்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடு. நான் எப்படி முதலமைச்சரை நான் மீட் பண்ணேன். அவர் இது மாதிரி சொல்லியிருக்காரு. எம்எல்ஏ சீட் வந்து சித்தாப்பூர்ல இருக்கிற அந்த இடம் உங்களுக்கு தான், அந்த எம்எல்ஏ சீட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து நீ சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 20 எபிசோட்ல இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, குன்வர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டாரு. சோ குன்வர் யாரு அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு அரச பரம்பரையில இருந்த ஒருத்தர். சோ அவர் வந்து அரச பரம்பரையா பிஹேவ் பண்ணுவாரு. பட் அப்ப அரசர் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் எல்லா டைமும் ஒரு திமிர்த்தனம் இருக்கும். ஒரு முதலமைச்சர்கிட்ட பேசினாலும் ஒரு திமிர்த்தனம் இருக்கும், யார்கிட்ட பேசினாலும் ஒரு திமிர்த்தனம் இருக்கும். இப்படி என்ன பேசினாலும் ஒரு திமிர்த்தனத்தோட இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஒரு பொண்ணை அடையணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சௌஹான் குடும்பம். ஓகேவா? சோ மனோகர் சௌஹான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த டைம்ல ஒரு ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும், ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு சித்தாப்பூர்ல வந்து இவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போனாரு. இந்த குன்வர் அப்படிங்கிற கேரக்டர் மனோகர் சௌஹான்கிட்ட போனாரு. சோ மனோகர் சௌஹான் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இதை வந்துட்டு பண்ணலாம், இந்த ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குன்வர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்துட்டு மனோகர் சௌஹான் அவருடைய பொண்ணு ஷான்விகா சௌஹான் அந்த டைம்ல காலேஜ் போயிட்டு அப்படி சுட்டித்தனமா இந்த புல்லட் எல்லாம் அப்படி லைட்டா ஓட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டுல. ஸோ அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை வந்துட்டு நம்மளுடைய குன்வர் வந்துட்டு இருக்காருல்ல. ஸோ குன்வர் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு 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 வெறியோட, ஒரு காம வெறின்னு சொல்லலாம். அந்த காம வெறியோட அந்த பொண்ணை பார்த்ததுனால சொந்த அப்பா என்ன பண்ணுவாரு, போடா நாய அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுவார். ஸோ அதே மாதிரிதான் அவரை சும்மா துரத்தல. மனோகர் சௌஹான் வந்துட்டு ஷான்விகா சௌஹான் அப்படி பார்த்ததுனால, குன்வர் அப்படி பார்த்ததுனால அவரை சும்மா துரத்துற டைம்லயே வந்துட்டு காலில் விழுந்து என் செருப்பை எடுத்து உன் நெத்தியில வச்சுட்டு போடா அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த ஒரு அவமானம் அவரால் தாங்க முடியல. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வெறினாலையும் சௌஹான் குடும்பத்தை அந்த அந்த அகங்காரத்தை வந்து அடக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் வந்துட்டு ஷான்விகா சௌஹானை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் போட்டிருந்தாரு. ஒன்றும் அமையல. பை த சுச்சுவேஷன் ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு மனோகர் சௌஹான் ஜெயில இறந்து போறாரு. சோ குன்வருக்கு ஒரு வாய்ப்பா அமையுது. ஷான்விகா சௌஹான் மேல வந்து நிறைய அட்டாக் நடக்குது. அதெல்லாம் சேர்ந்து வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு மனோகர் சௌஹான் வந்துட்டு இறந்ததுனால, ஷான்விகா சௌஹானுக்கு அட்டாக் நடந்ததுனால குன்வர் வந்துட்டு இவருக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உனக்கு வந்துட்டு எதிரியை உன்னை வந்து எதிர்க்காம நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பிளான் பண்ணேன். ஷான்விகா धीरे धीरे पागल सी बनाती जा रही है, सब डायरेक्ट या इनडायरेक्ट रूप से इस हत्या में। சோ இது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு ஷான்விகாவால ஒரு பலன் இருக்குது, அவங்கள அடையணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஷான்விகாவுக்கு குன்வர் இருக்காங்களா. சோ குன்வர் மூலமா வந்துட்டு நிறைய மக்கள் சப்போர்ட் கிடைக்கும். இவங்களுக்கும் பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. சோ அதனால வந்துட்டு குன்வரோட சப்போர்ட் வேணும் அப்படி மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த இவரை வந்துட்டு அனலைஸ் பண்றதுக்காக, இந்த ஷான்விகா என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ரஞ்சித்தை வந்துட்டு உள்ள அனுப்புவாங்க, அந்த குன்வருடைய வேலையாள்ல ஒருத்தன். சோ அவனை வந்து இங்க உள்ள அனுப்பி ஸ்பை வேலை பார்க்க விடும்போது இவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத அப்டேட் பண்றதுக்காக தான் அவன் இங்க வந்திருக்கிறான், ரஞ்சித் அப்படிங்கிறவன் இங்க வந்திருக்கிறான் அப்படிங்கிறது. பட் ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அங்க பணியாளர் ஒரு பொண்ணு இருக்கும். சோ அந்த பொண்ணோட இவங்க பழக்கம் ஆகி, அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிப்பாங்க. நீ எனக்கு வந்துட்டு ஒரு தங்கச்சியா நான் உன்னை பார்த்து உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண பண்றேன் அப்படி மாதிரி ரஞ்சித் வந்துட்டு, குன்வருடைய ஆள் ரஞ்சித் வந்துட்டு இங்க ஷான்விகாவுக்கு வேலை பார்ப்பாரு. சோ ஷான்விகாவுக்கு வேலை பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு அதை அவரு கண்டுபிடிச்சு என்ன பண்ணாரு, கொன்றுவார். சோ அப்படி கொன்னதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா வந்து இவருக்கு தலையில விடிய போகுது அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. அதான் அப்பதான் பிடிஞ்சது.
கடைசியில என்ன குன்வர் சௌகான் வந்துட்டு இறந்துட்டார். சோ அதை போட்டது யாரு அப்படின்னா வந்துட்டு அந்த ரஞ்சித் அவருடைய மனைவி. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் ஷான்விகா தான். ஓகேவா, சரி இது ஒரு பக்கம் இருக்க. இப்ப வந்துட்டு பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகணும். பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகுறதுக்கு வந்துட்டு நம்முடைய முதலமைச்சரே இவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. நீ வந்து சித்தாப்பூர் வந்து ஆண்டுக்கமா, உனக்கு தாமா அந்த இடம், நீ தாமா அங்க எம்எல்ஏ அப்படின்ட்டு. ஆனா மக்கள் சப்போர்ட் கண்டிப்பா வேணும். அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க கிட்ட இருந்து ஒரு புடி உப்பு தாங்க, இத்தனோடு உப்பு தாங்க, அந்த உப்பை நான் வந்துட்டு சாப்பிட்டுருக்கேன், அந்த உப்புக்காக நான் வந்து உங்களுக்காக அந்த கரணை தீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் அந்த உப்பை வாங்கி கொண்டு போய் சாப்பிட்டாங்களான்னு தெரியாது. ஆனா அதுக்காக நண்டிக்கடன் தீக்கிறேன் அப்படி மாதிரி சொன்னாங்க. சோ அதனால வந்துட்டு மக்கள் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்க. இதுல சரி தத்து மகாராஜ் ஒருத்தர் இருந்தாருலப்பா, என்னப்பா ஆனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்து மகாராஜா ஜெயில இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஜெயில தான் இருந்தாரு. ஆனா அவரு அந்த கேஸ் எல்லாம் முறியடிச்சு திரும்ப வெளில வந்துட்டாரு. வெளில வந்து ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷான்விகாவை கொல்லணும், இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். ஆனா ரெண்டுமே நடந்துச்சான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன், ரெண்டுமே உருப்படல. கடைசி வரைக்கும் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. சோ அதுக்கு வந்து வேற விதமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய குல்தீப் குமாரை வந்துட்டு உள்ள அடக்கணும். ஓகேவா, குல்தீப் குமார் வெளில இருந்தான்னா இது நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஹைஜாக் மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க நம்முடைய தத்து மகாராஜ். சோ எம்எல்ஏவா இருந்த தத்து மகாராஜ் வந்துட்டு இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டாரு. இது வந்துட்டு அவங்களுடைய மக இருக்காங்கல்ல லீலாவதியா என்னமோ, சோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. அப்பா இப்படிதான் வீட்டுல இருக்காங்க, பிளான் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் கொடுப்பாங்க. ஆனா கடைசியில வந்துட்டு அதெல்லாம் முறியடிச்சு ஷான்விகாவோட உதவினால வந்துட்டு குல்தீப் குமார் தப்பிச்சிருவாரு. அது ஏன் எப்படி தப்பிச்சாரு அப்படின்னு வெப் சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. तो तुम मुझसे कुछ भी करवाओगी, गलत भी। நெக்ஸ்ட் கட்டமா வந்துட்டு ஷான்விகா சௌஹான் வந்துட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம், ஏன்னா பாதி எபிசோடு வந்துட்டு ஒரு ரெண்டு எபிசோடு கிட்ட ஃபுல்லா அந்த எலெக்ஷன் கேன்வாஸ், மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறது இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு தெரிய வருது, ஓகே இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த இதுல வந்துட்டு மேக்சிமம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குல்தீப்புடைய போனே வந்துட்டு ஷான்விகா அவாய்ட் பண்றாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குன்வரை எப்படி நம்முடைய ஷான்விகா வந்துட்டு யூஸ் பண்ணாங்களோ, சோ அதே மாதிரி வந்துட்டு குல்தீப்பையும் வந்துட்டு ஷான்விகா யூஸ் பண்ணிருப்பாங்களோ. ஏன்னா குல்தீப் வந்துட்டு காப்பாத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா நிறைய விஷயத்துல வந்துட்டு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த டிரான்ஸ்ஃபரை தடுப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அதுக்கு இவர் தான் தடுக்கிறது மேஜர் இதா இருப்பாரு, பட் அதை தடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க ஷான்விகா. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு குன்வரை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு குல்தீப் இல்ல அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. குல்தீப்னாலதான் வந்துட்டு இந்த எலெக்ஷன்லயே ஜெயிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த உப்பு மேட்டரை வந்துட்டு குல்தீப் தான் சொல்லி கொடுப்பாரு, இப்படி பண்ணுமா இப்படி பண்ணுமா அப்படின்ட்டு. அண்ட் பாலிடிக்ஸ்ல என்ட்ராகன்னு சொன்னதும் வந்துட்டு குல்தீப் தான். ஆனா இப்போ குல்தீப்புடைய அந்த அந்த இதே வந்துட்டு அவங்க அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த போன் காலே அவாய்ட் பண்றாங்க. அதை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உள்ள அடங்குது. ஓகே இவங்க வந்துட்டு இவரையும் ஒரு ஒரு ஏணியோட படிக்கட்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படி மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அது நீங்க இந்த வெப் சீரிஸை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் வைஸ் என்ன தோணுது அப்படின்னு வந்து கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஸோ அதர்வைஸ் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு தெரியல. ஸோ வெப் சீரிஸ் வந்து அடுத்தடுத்து போகும்போது தெரியும். ஏன்னா முன்னாடியே வந்து சொன்ன ஒரு விஷயம் மாதிரிதான், சௌஹான் குடும்பத்தை வந்துட்டு நம்முடைய குல்தீப் குமார் பழி வாங்கினாரு. ஓகேவா, அதனால வந்துட்டு அவங்க நிறைய இழப்பு ஏற்பட்டாங்க. ஆனா அதை விட பல மடங்கு குல்தீப் குமாருக்கு இழப்பு ஏற்பட்டது. அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அவங்க படி, அவங்க ஃப்ரெண்ட், ஸோ எல்லாருமே இறந்துட்டாங்க. அதுக்கு அவர் பழி வாங்கினாரு. அதுக்கப்புறம் பை த சிச்சுவேஷன் ஒரு உண்மை தெரிஞ்சு என்னன்னா, நீ வந்துட்டு கலெக்டர் ஆகுறதுக்கு காரணமே வந்துட்டு நம்மளுடைய ஷான்விகா தான், அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓகே அப்படின்ட்டு ஷான்விகாவை ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாரு. அது வரைக்கும் அவங்க மேல ஒரு வெறுப்புல தான் இருப்பாரு. ஆனா அந்த காதல் இருக்கும், அந்த காதல் வெறுப்பு இல்ல, வெறுப்பாகாது. பட் அந்த வெறுப்பு இருக்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்க இப்படி அம்மாவா தங்கச்சியும் கொண்டாங்களே, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற அந்த வெறுப்பு தான் இருக்குது தவிர மத்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடந்துருச்சு, ஐயோ அப்படி அந்த வெறுப்பு அவங்ககிட்ட இல்ல. ஸோ அது இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது நல்லா தெரியுது. பட் அவர் அப்படி இருக்காரு. இப்போ இவங்க மாறிட்டாங்களா என்ன கதைன்னு தெரியல. அடுத்த வெப் சீரிஸ் வரும்போது, எபிசோட்ஸ் வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன், கண்டினியூவா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.